Hi friends, assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். டிஃபனுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் 1 கப் துவரம் பருப்பு, அது கூட ஒரு 1/2 கப் பாசி பருப்பு. இத நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 அன் hour ஊற வச்சிரலாம். பாரு 1/2 அன் hour நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம குக் பண்ண போறோம். குக்கர்ல இந்த பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க. இது கூட என்ன போட போறோம்னா நான் ஒரு 10 லிருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேரட், பீன்ஸ், உங்களுக்கு வேற வெஜிடபிள்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பருப்போட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான். டிஃபனுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். எல்லா வெஜ்ஜீஸ் போட்டுட்டு இது கூட ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் வந்து நம்ம எப்போதும் இதில் வந்து மோஸ்ட்லி கடலைப்பருப்பு, தனியா, 4 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், இது போட்டு அரைச்சி வச்ச சாம்பார் பவுடர். இது ரொம்ப டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்னா டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் உரித்து நம்ம அப்படியே முழுசாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சாம்பாரில் அது போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. ஓரளவு நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரில் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. நல்ல சூப்பரான நல்ல வாசனையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருந்ததுன்னா பருப்போடு நம்ம வேக வச்சு செஞ்சிடலாம். கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மோஸ்ட்லி வந்து நம்ம டிஃபனுக்கு அது மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் போடுற சாம்பார் பவுடர் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.